இவ்வளோ நாள் இன்ஸ்டாகிராமில் ஸ்லோமோ அப்படின்னு சுற்றிட்டு இருந்த பையனோட வீடியோ எடிட்டிங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸ்லோமோ அப்படின்ட்டு ஃபுல்லாக வண்டியை ஃபுல்லாக சுற்றிட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்த மட்டும் ஸ்லோ மோஷன் ஆக்கிட்டு மற்றெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோ மோஷன் வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மலி ஃபோனில் இருக்கிற ஸ்லோமோ அப்படின்னு போட்டு பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா ஒரு சூப்பரான கேமரா ஆப் வந்து தேவை. ஸ்லோ மோஷனை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லோ மோஷனை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். என்ன கேமரா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி ஸ்டெபிலைசேஷன் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் அது இந்த வீடியோ தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்லோ மோஷன் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். இப்போ நார்மலி நம்ம வீடியோ எடுக்கும்போது அங்கிட்ட இங்கிட்ட சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டப்புன்னு பிரைட் ஆயிரும், இல்லைனா டார்க் ஆயிரும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தான் கூகுள் கேமரா பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோ கொடுத்துருக்குறேன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு. இந்த கூகுள் கேமராவோட பெனிஃபிட் என்னென்னா வீடியோ வந்து நம்ம வீடியோ ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணோன்னா சைடில் வந்து ஒரு மாதிரி ஒரு லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபோனை வந்து எப்படி ஆட்டினாலுமே அது வந்து சேஞ்ச் ஆகாது. கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோவில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவர் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாருன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் நடந்து வர மாதிரி எடுக்கிறோம், ரெண்டாவது வந்து பைக்கில் ஏறுற மாதிரி, மூணாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஃபேஸை காட்டுறோம், அப்புறம் அவங்க போகிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்லோ மோஷனும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இன்ஸ்டாகிராமே கதற விட்ட ஸ்லோமோ பாயோட ரீல்ஸ் எடிட் பண்ணுற ட்ரிக்கை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா CAPCUT ஆப்பு. CAPCUT ஆப்பை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ தான் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும். ஸோ CAPCUT எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. CAPCUT ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். CAPCUT ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்லோமோ சூப்பராக இருக்கும். எப்படி வந்து ஸ்லோமோ பாயோட ரீல்ஸை வந்து அவர் ட்ரிக்கை வச்சு எடிட் பண்ணுறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். CAPCUT ஆப்பில் நம்மளோட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்லோமோ எடுத்துருக்க வீடியோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சு எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போது அவுட் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த போன வீடியோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ண வேண்டியது ஃபிட் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. நமக்கு கீழே வந்து ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கர்வை கிளிக் பண்ணிக்கோங்க. கர்வை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிட்டு பக்கத்தில் கஸ்டம் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோன்னா அதில் வந்து எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெர்டிக்கலாக வைக்காமல் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இப்போ ஸ்லோமோவோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் பண்ணணுமோ அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு டாட் வைக்கணும். இப்போ நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த பார்ட்டு வந்து எனக்கு ஸ்லோ மோஷனில் வேணும். அப்போ நான் கொஞ்சம் தள்ளி ஆட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது 2க்கும் நடுவில் சென்டரில் வந்து இங்கே ஆட் பீட் அப்படின்றதுல அது கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த நடந்து வர இடம் மட்டும் ஸ்லோ மோஷனில் வேணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஸ்லோ மோஷன் ஆக்குறேன். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த பார்ட்டு மட்டும் எனக்கு ஸ்லோ மோஷனில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஃபாஸ்ட் மோஷனில் வேணும். இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு ஸ்லோ மோஷனில் வேணும் அப்படின்னு வரும்போது நான் ஆட் பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஆட் பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து ஃபாஸ்ட் ஆக்குறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லோ மோஷனாக வருது, அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோ மோஷன் ஆயிடுது. இந்த 2 பீட்டுக்கும் நடுவில் உள்ள இந்த போர்ஷன் வந்து எனக்கு ஸ்லோ மோஷனில் வேணும். ஸோ ஆட் பீட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்லோ மோஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோ மோஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் கீழே இழுத்து விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லோ மோஷனில் வருது. இது வந்து ஃபாஸ்ட்டாக வரணும். இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக வரணும். ஸோ ஆட் பீட்டு கொடுத்துட்டு இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் ஆட் பீட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த 2 சென்டரில் உள்ள டாட்டை மேலே ஏற்றுறேன். அது ஃபாஸ்ட்டாக வரட்டும். இந்த இடம் எனக்கு ஸ்லோ மோஷனில் வேணும். ஸோ ஆட் பீட்டுன்னு கொடுக்குறேன். 2 புள்ளிக்கும் நடுவில் ஆட் பீட் கொடுத்துட்டு இதை வந்து நான் கீழே இறக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது இந்த பார்ட் வந்து ஸ்லோ மோஷனில் வந்து அதுக்கப்புறம் இங்கிட்டு வரது எனக்கு ஃபாஸ்ட்டில் வேணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வேணும் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எடிட் இப்போ நம்ம இந்த 2 புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 புள்ளிக்கு நடுவில் இருக்கிற இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட் பீட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை கீழே இழுத்துக்கோங்க. சப்போஸ் இது 2க்கும் நடுவில் இருக்க கிளிப்பு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா இது வந்து மேலே இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா
ஜஸ்ட் வந்து இது அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுதா, இது அப்படியே கீழே அழுத்தோம் அப்படின்னா இந்த சீன் வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடும். இதுதான் ஸ்லோ மோஷனில் ட்ரிக்கு. நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து மேக் இட் ஸ்மூத்தர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ப்ராசஸிங் ஆகும். நல்ல சூப்பரான ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம வந்து இந்த ஸ்லோமோ பாயோட ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணலாம். ஸோ நம்மளோடது வந்து இப்போ சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த குவாலிட்டியை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் 60 fpsல எடுத்துருந்தீங்கன்னா 60 fpsல வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது 60 fpsல எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து சூப்பராக எக்ஸ்போர்ட் ஆகும். இன்னொரு டிப்ஸும் இருக்குது. இப்போ நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்குல்ல, அந்த வீடியோ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து இந்த இடத்துல ஹெச்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஹெச்டி கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கே வீடியோ கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வரும் மோஷன் பிளர் அப்படின்னு. அந்த மோஷன் பிளரில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது ஒரு பிளர்னஸ் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ தேவையானாலும் வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ண உடனே நமக்கு அப்ளைங் மோஷன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது ஃபுல்லாக ஓடி முடிஞ்சோன்னா நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் உடைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டுட்டோரியல்ஸ் நானும் போடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.